செய்தி வாசிப்பாளர் சேயோன் வணக்கம். இது உங்கள் சேயோன் வழங்கும் முக்கிய தேர்தல் செய்தி தொகுப்பு. தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வரும் நிலையில் தூத்துக்குடி தொகுதியில் இருந்து ஒரு முக்கியமான ஆரம்ப முன்னிலை தகவல் வெளியாகியுள்ளது. தபால் வாக்குகள் எண்ணப்பட்ட தொடக்க கட்டத்தில் நடிகரும் விஜய் அவர்களின் நெருங்கிய நண்பருமான ஸ்ரீநாத் முன்னிலை பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் அமைச்சரான கீதா ஜீவன் தற்போது பின்னடைவை சந்தித்துள்ளதாக கூறப்படுகிறது. இது தபால் வாக்குகளின் ஆரம்ப நிலை மட்டுமே என்பதால் முழுமையான வாக்கு எண்ணிக்கையில் நிலைமை மாற வாய்ப்பு இருப்பதாகவும் தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் இந்த ஆரம்ப முன்னிலை தமிழக அரசியல் வட்டாரங்களில் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஏன் இந்த முன்னிலை முக்கியம்? தபால் வாக்குகள் பொதுவாக அரசு ஊழியர்கள், சேவைத்துறையினர் மற்றும் பாதுகாப்பு பணியில் இருப்பவர்கள் போன்றோரால் பதிவாகும். இத்தகைய வாக்குகளில் ஒரு புதிய கட்சி அல்லது வேட்பாளர் முன்னிலை பெறுவது ஒரு மாற்றமான வாக்காளர் மனநிலையை சுட்டிக்காட்டக்கூடியதாக பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போட்டியிடும் ஸ்ரீநாத் ஆரம்பத்தில் முன்னிலை பெற்றிருப்பது தென் தமிழகத்தில் அந்த கட்சியின் தாக்கம் அதிகரித்து வருகிறதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. மறுபுறம் திமுக சார்பில் போட்டியிடும் கீதா ஜீவன் அந்த பகுதியின் முக்கிய அரசியல் முகமாக இருந்து வந்த நிலையில் இந்த பின்னடைவு ஒரு ஆரம்ப அதிர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. அரசியல் விமர்சகர்கள் கூறுவதாவது, இது வெறும் தபால் வாக்குகளின் ஆரம்ப நிலை மட்டுமே. முக்கியமான இவிஎம் வாக்குகள் எண்ணிக்கையில்தான் உண்மையான நிலை வெளிப்படும். ஆனால் ஆரம்ப முன்னிலை ஒரு மனநிலையை வெளிப்படுத்தும். இந்த நிலையில் தூத்துக்குடி தொகுதி தற்போது ஒரு முக்கிய அரசியல் கவனப்பகுதியாக மாறியுள்ளது. இது ஒரு சாதாரண முன்னிலை அல்ல. ஒரு புதிய அரசியல் சக்தியின் சோதனை. ஒரு பழைய அரசியல் வலிமையின் சவால். மக்கள் தற்போது காத்திருப்பது, இந்த முன்னிலை தொடருமா அல்லது மாற்றம் ஏற்படுமா? இறுதியில் யார் வெற்றி பெறுவார்? அதற்கான பதில் முழுமையான வாக்கு எண்ணிக்கை முடிவுகளில்தான் இருக்கும். இது உங்கள் சேயோன் வழங்கிய முக்கிய தேர்தல் செய்தி தொகுப்பு. மீண்டும் சந்திப்போம். நன்றி.